வணக்கம். நெருப்பு தமிழன். த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் தொடர்பு. நான் ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறேன், தயவு செய்து எல்லாரும் பதில் சொல்லுங்களேன். நியாயமா? கலைஞருக்கும் 3 மனைவிகளுக்கும் என்ன தொடர்பு? 3 மனைவிகள், ஒரு மனைவி 2 மனைவி இல்லை. இது சமூகத்தில் இதுதான் எல்லாரும் 3 கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். எம்ஜிஆருக்கும் அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் என்ன தொடர்பு? அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் சோபன் பாபுவுக்கும் என்ன தொடர்பு? எம்ஜிஆர் அவர்களினுடைய ராமாபுரம் தோட்டத்திற்கும் நடிகைகளுக்கும் என்ன தொடர்பு? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு காலத்தில் இருந்த பிரபல செய்தி வாசிப்பாளினி, ஒரு செய்தி வாசிப்பாளர், அந்த அம்மாவுக்கும் என்ன தொடர்பு? உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை நயன்தாராவுக்கும் என்ன தொடர்பு? அதற்கப்புறம் அண்ணன் சீமானிற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயலட்சுமிக்கும் என்ன தொடர்பு? இப்படி அரசியல் வாழ்க்கையில் இப்படி தொடர்புகளை பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் கேட்டுக்கிட்டே போகலாங்க. நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க, நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கேள்வியை கேளுங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதில் வந்துடுச்சுன்னா நீங்கள் வாங்க. நான் விஜய் செய்கிறது நியாயம், விஜய் செய்கிறது தான் நல்ல விஷயம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் விஜய் த்ரிஷா தொடர்புகளில் நம்ம பேசுகிறோம், நீங்களும் சொல்கிறீங்க, நம்மளும் பேசுகிறோம். நான் இதை பேசுகிறதோட இந்த கேள்வி நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். நியாயமாக நீங்களே பதில் சொல்லுங்கள். நான் ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு அரசியல் விமர்சகராக இந்த கேள்வி கேட்குறேன். நான் ஒன்றும் விஜயினுடைய ரசிகனோ அல்லது விஜயினுடைய படம் பார்த்து விசிலடிச்சுக்கிட்டு இருக்கிறாலும் நான் இல்லை. இந்த கேள்விக்கு என்னோட பதிலை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். தயவு செய்து ஆரோக்கியமான அரசியலில் பேசுவோங்க. நெருப்பு தமிழன் ஒரு அரசியல் விமர்சகர்.